இன்னும் தூங்கிட்டு இருக்கான். ஆதி, ஏ ஆதி எந்திடா. என்ன இவன் கூப்பிட கூப்பிட்டு இப்படி உறங்கிட்டு இருக்கான்? ஆதி எந்திடா. ஆ, என்னடா காலங்கத்திலே வந்து எழுப்பிட்டு இருக்க? 6 மணி ஆயாச்சு மச்சான், இன்னும் எந்திக்காம இருக்க? இது 6 மணி தான் ஆச்சா? காலங்கத்திலே வந்து எழுப்பிட்டு இருக்க? போடா அந்த பக்கம். ஆதி எவ்வளவு நேரம்டா உறங்குவ? எந்திடா. அடச்சை, இவன் ஒருத்தன் 6 மணிக்கே வந்து எழுப்பிட்டு இருக்கான். சொல்லு மச்சான், என்னடா வேணும் உனக்கு? எனக்கெல்லாம் 6 மணிக்கு மேல தூக்கமே வராது ஆதி. நான் அப்போத்துலேருந்து எந்திரிச்சு இருக்கே. இந்த காஃபி. இன்னும் நான் ப்ரஷ் பண்ணவே இல்லை. பெட் காஃபி இந்தா. சரி சொல்லு, என்ன விஷயம்? மச்சான், நேத்து நீ தூங்கும்போது சொன்னல காலையிலேயே உங்க பாட்டி வீட்டுக்கு போனோம்னு. உங்க அத்தை நந்தினி அப்புறம் எல்லாரும் வந்துட்டாவ போகணும்னு சொல்லிட்டு இருந்தில்ல. என்ன காலையில எழுப்பி விட்டுன்னு கூட நேற்று நைட்டு நீ சொன்ன. அப்ப இதுதான் மேட்ரு. காலங்காத்தால இவ எதுக்கு எழுப்பி காஃபி எல்லாம் கொண்டு வரான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி சரி புரிஞ்சு போச்சு. ஆமா சொன்னேன், அதுக்குன்னு காலங்காத்தால 6 மணிக்கே போக போறேன். அது இல்ல மச்சான், நேத்து நீ சொல்லிட்டு வர படுத்தியா, அதனாலதான் காலையில எழுப்பி விட்டேன். இப்ப என்ன காஃபியை குடிச்சிட்டு உடனே நான் கிளம்பிடுமோ? அது இல்லடா, நீ பொறுமையாவே கிளம்பு. நீ போகணும்னு சொன்னல, அதுதான். புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. என்ன ஆதி? ஒன்றும் இல்லை, நான் காஃபி குடிச்சிட்டு போயிட்டு வரேன். அப்படியா? எப்போ போவ? காஃபி குடிச்சு ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு ஒரு மத்தியானம் போல. மத்தியானம் தான் போக போறியோ? ஏன்டா நீ எங்கேயாவது போறியா? இல்ல, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், வேணும்னா உன் கூட நான் வரேன். தெரியுதுடா, இதுக்கு தான் நீ எனக்கு காலங்கத்தாலே எழுப்பி விட்டுருக்கேன்னு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் கூடவே வந்து அந்த சாக்லேட் சுவானியும் பார்த்து பேசணும் அப்படிதானே? நீ வேற அது வரைக்கும் அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. நேற்று ஸ்கூல் விட்டு வந்து எவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? நான் ஃபோனை பிக் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் அப்படி பண்ணதே கிடையாது. பாவண்டா, டென்ஷன்ல இருப்பா. இருக்கட்டுமே, கொஞ்ச நேரம் டென்ஷன்ல இருக்கட்டும். என்னை என்ன திட்டு திட்டுனான்னு தெரியுமா? எங்க அம்மையும் அப்பாவும் கூட என்னை இப்படி ஆசினது கிடையாதுடா. நேத்தெல்லாம் நல்லா வச்சு செஞ்சுட்டான். பாவண்டா, அதுக்கு நீ இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா? கொஞ்ச நேரம் டென்ஷன்ல இருக்கட்டும், ஒன்னும் ஆயிடாது. ஆமா, இந்த ஜனனின்னு ஒருத்தி இந்த வீட்டுல இருப்பாள, நீ எங்கேயாவது அவளை பார்த்த? பார்த்தேன், நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கா. இன்னுமா எந்திக்கல? ஆமா மச்சான், நல்லா தூங்கிட்டு இருக்கா. பாவம், நைட்லாம் தூங்கிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ராம் பத்தி நினைச்சிட்டே இருந்திருப்பா. யாரு அவளா? அவளுக்குலாம் தூங்குறதுக்கு சொல்லியே கொடுக்காண்டா. சரி, இப்ப எந்திரிச்சிருந்து என்னதான் பண்ண போறா? வாங்கிட்டு போறா விடு. சரி, நான் இப்ப வெளியே போறேன். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வரணுமா? வேண்டாம், இன்னைக்கு நானே பண்ண போறேன். எது, நீ சமையல் செய்ய போற? ஆமா, ஏன்? நான் சாப்பாடு பண்ணா சூப்பரா இருக்கும். சரி, ஏதோ பண்ணு. நான் போயிட்டு அந்த ஜனனியை ஃபர்ஸ்ட் எழுப்பி விட்டு வரேன். தூங்கிட்டு போட்டோம்டா, பாவம். அது என்ன அவ்வளவு தூக்கம்? நம்ம 2 பேரும் எந்திரிச்சாச்சு, அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. இரு, போய் பார்த்து வரேன். பாருடா எப்படி உறங்கிட்டு இருக்கானே. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியா இவன் நடந்துக்கிறா. ராம் இருக்கும்போது நேரத்துக்கு எந்திரிச்சு எல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தா. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டுமே. அப்படியெல்லாம் இதுல விட முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு நீ பாரு. டேய், என்னடா பண்ண போற? பேசாம இருந்துரு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஐயையோ, ஐயையோ, இப்படி ஆயிடுச்சே. இத பாக்குறதுக்கு யாருமே இல்லையா? ஜனனி, ஓடிவா ஜனனி. ஏ ஜனனி. கார்த்தி, இங்க பாரு கார்த்தி, என்ன நடந்திருக்குன்னு. ஐயையோ. என்னாச்சு என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? என்னாச்சு ஆதி? என்னாச்சு ஆதி? யாருக்கு என்னாச்சு? நீ எதுக்கு இப்ப கத்துன? ஆதி, இப்ப எதுக்கு நீ இப்படி கத்துன? சும்மாதான், டைம் பாஸ். இன்னைக்கு உன்னை என்ன செய்ய போறேன்னு பாரு. மச்சான் ஓடிடுடா. ஆதி, ஒழுங்கு மரியாதை நின்னுரு. இன்னைக்கு உன்னை கொலை பண்ண போறேன். உறங்கிட்டு கிடந்த என்ன இப்படி கத்தி எழுப்பி விட்டுருக்கான். பயந்து போயிட்டே ஒரு நிமிஷத்துல. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாரு. நீ எங்க ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன். என்ன காலையில எந்திரிச்சிட்டியோ? ஆமா செல்வி, காலையில எந்திரிச்சாச்சு. 5 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது. சரின்ட்டு வீடு வாசல்லாம் தூத்து போட்டு எல்லாரும் இப்போ எந்திரிச்சிருவாவில டீயை போடுவோன்னு வந்தேன். எல்லாரும் உறங்கிட்டு தான் கிடக்காமா. எனக்கு ஒரு 6 மணிக்கு மேலே உறக்கமே வராது. அதுதான் எந்திரிச்சு வரேன். கொஞ்ச நேரம் உறங்குவோன்னு தான் பார்த்தேன். திரும்பி திரும்பி படுத்து பார்த்தே உறக்கமே வர மாட்டேங்குது. அது அப்படிதான் மக்களே, நம்மலாம் காலையிலே எந்திரிச்சு பழகிட்டோம்ல. அதனால ஒரு 10 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா தூங்க முடியாது. இங்க வந்தாலாச்சும் கொஞ்ச நேரம் உறங்கலான்னு பார்த்தேம்மா, ஆனா முடியல. சரின்ட்டு அப்படியே எந்திரிச்சு வந்தாச்சு. ஏட்டி அப்போ போ, இங்கே இருக்க, பல்ல விளக்கிட்டு வா. என்ன டீ போட்டுட்டு இருக்கோம்ல, நம்ம 2 பேரும் குடிப்போம். அவங்க எந்திரிச்சதோடி அவங்களுக்கு சூடு பண்ணி கொடுத்துருவோம். ஏம்மா, இந்த டீயை போட்டு அடிக்கடி சூடு பண்ணக்கூடாதுமா. எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் சேர்ந்தே போட்டுருக்கலாம்ல. ஏன் டீ? அதுக்கு இப்போ என்ன? நான் டீயை போட்டு சும்மா கொதிக்க வச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா கசக்கும் ஒரு மாதிரி. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம 2 பேருக்கு 2 கிளாஸை எடுத்துட்டு மூடி வைப்போம். அந்த எல்லாரும் எந்திரிச்சதோட அடுத்தது சூடு பண்ணி கொடுப்போம். சரி, அப்போ என்னவாம் பண்ணி நான் பல்ல தச்சுட்டு வரேன். சரி. அப்பா இங்கேம்மா. அவர் என்ன பின்னாடி அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயாவது புல்ல பிடிங்கிட்டு இருப்பாரு.
அப்பாக்கு நேரமே போக மாட்டேங்கோ. ஆமாட்டி, ஒரு நேரம் சும்மா இருக்க மாட்டாவ, வயசாயாச்சு. சரி சும்மா அங்கே இருந்து பேப்பரை படிச்சோமா, டீயை குடிச்சோமா, சாப்பிட்டோமா, இருந்தோமான்னு இல்லாம எப்ப பாரு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாரு. ஏம்மா, அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமா வேலை பண்ணியே பழகினவங்கெல்லாம் சும்மா இருக்கிறதுக்கு முடியாதுமா. சும்மா இருந்தாதான் நாலு வரைக்கும் ஆப்ல இருக்கும். அதனால நானும் அப்படி விட்டாச்சுடி. ஒன்றும் செய்யாத செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் பாட்டு எதையாவது செஞ்சுட்டு கிடப்பாரு. சரி போ, நீ போயிட்டு இந்த மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா, நான் டீ குடிச்சாச்சு. சரிம்மா. இது என்ன உலகமாக அதிசயமா இருக்கு? இது என்ன அதிசயம்? என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. ஏன் செல்விமா? மக்களே, ஸ்கூல் இல்லாத நாளெல்லாம் காலையில 11 மணிக்கு முன்னாடி உங்களை பார்க்கவே முடியாத. இப்படி 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து இருக்கியே, அதான் சொன்னேன். என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தூக்கமே வரல, அதான் எந்திரிச்சு இங்கே வந்து இருக்கேன். ஏன் மக்களே, உடம்பு எதுவும் சரியில்லையோ? இப்படி இருக்கிறத பார்த்தாலே எனக்கு சரிப்பட மாட்டேங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது தூக்கம் வரல, அதான் சரி பல்ல தச்சுட்டு டீயை குடிப்போம்னு இங்கே வந்து இருந்தேன். பல்ல தச்சுட்டேன்னா உள்ள வர வேண்டியதானே மக்களே? பாட்டி என்ன டீ போட்டுட்டு இருக்கவளா? சரிம்மா, பல்ல தச்சுட்டு வரேன். என்ன இவ போக்கே சரி கிடையாதே. மூஞ்சி வேற ஒரு மாதிரி இருக்கு. காலங்காத்தாலே 6 மணிக்கே எந்திரிச்சு வந்து இருக்கா. என்னவா இருக்கும்? காலத்து பிள்ளைங்கள நம்பவே முடிய மாட்டேங்கம்மா. ஏன் என்ன மூட்ல இருக்கானே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா சிரிச்சுட்டு இருப்பாளுகோ, திடீர்னு பார்த்தா ஓன்னு அழ வேண்டியது. ஒரு நேரம் பார்த்தா மூஞ்சியை தொங்க வச்சுட்டு இருப்பாளுகோ, ஒரு நேரம் பார்த்தா கோவத்துல இருப்பாளுகோ. இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. சரி, நம்மளும் பல்ல தேய்ச்சிட்டு போவோம். யார் அது பைக்கு சத்தம் கேட்கால இருக்கு? என்ன தாத்தா? அட ஆதி, என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க? வாயா, நான் நல்லா இருக்கேன். தாத்தா, உங்களை பார்த்து இவ்வளோ நாளாச்சு. எனக்கு உன்னை வந்து பார்க்க வையா களி? நீ ஊர்லயே தானே இருக்க, என்ன ஒரு எட்டு வந்து பார்த்துருக்கலாம்ல? சரி சாரி தாத்தா, அதான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஆமா ஆமா, நீ என்ன விஷயத்துல பிஸியா இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? சரி வா, வெளியே நின்று பேசாம உள்ள வா. அது தாத்தா, சிந்து அத்தை இருப்பாவ, தேவையில்லாம என் மேல எதுவும் கோவப்படுவாங்களோ? தேவையில்லாம உன் மேல யாரையா கோவப்பட போறவ? நீ பண்ண வேலை அப்படி, அப்ப அவளுக்கு கோவம் வரதான் செய்யும். சரி வா, பாத்துக்கிடலாம். சரி தாத்தா, வாங்க. அழகு, ஏன் அழகு, அழகு, யாரு வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. இந்த வாரீங்க. யாருதான் வந்திருக்காவ? இவர் இப்படி கடந்து கத்திட்டு கிடக்காரு. ஆதி, ஆதி, எப்படியே இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். வரவே மாட்டேயா வீட்டுக்கு? நீ இங்கதான் நிக்கேன்னு தெரியும். நீயும் வருவேன்னு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ வரவே மாட்ட. பாட்டி, கொஞ்சம் வேலை விஷயமா பிஸி ஆயிட்டேன் பாட்டி. ஆமா, என்னத்த வேலை விஷயம்? நீ என்ன வேலைக்கே போற? சும்மா தானே இருக்க இப்போதைக்கு. என்ன சொல்ல வரீங்க? வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருக்கேன், இங்க வர வேண்டியதானே தானே கேக்குறீங்க? ஐயா, அப்படி கிடையாது. இப்போதைக்கு ஆபீஸுக்குலாம் ஒன்றும் போகல, வீட்டுல தானே இருக்க. பாட்டியின் அத்தவே வந்து பாத்துக்கலாம்லான்னு கேட்டேன். சரி அழகு, வந்தவன இருக்க கூட சொல்லாம நீ நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. சரி வா மக்களே, உள்ள வா. காலையில எதுவும் சாப்பிட்டியா? பாட்டி உனக்கு சாப்பாடு வச்சு தரட்டா? சாப்பிடுறதுக்காண்டி தானே வந்தேன். ஏன் மக்களே, ஹோட்டல்லையா சாப்பிட்டு இருக்க? ஹோட்டல் சாப்பாடு கூட நல்லா இருக்கும் பாட்டி. உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்கு? ஜனனி சாப்பாடுன்னு சொல்லி உனக்கு கொடுப்பா. ஏ அம்மா, வாயில வைக்க கொள்ளாது. அவ அம்மாக்காரி என்னத்தான் அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் தெரிய மாட்டேங்கி. சரி நீ உள்ள வா, மத்ததெல்லாம் பேசிக்கிடலாம். சரி பாட்டி. இங்க காலையில எல்லாரும் டீ குடிச்சதுக்கு அப்புறம் பால் தீந்து போச்சு. கூட ஒரு லிட்டர் வாங்கிட்டு வாங்க. சரி அழகு, வேற ஏதாச்சும் வாங்கணுமா? ஆமாங்க, மத்தியானம் சிக்கன் பண்ணலான்னு இருக்கோம். அதனால ஒரு சிக்கன் மசாலா ஒரு கவர் வாங்கிட்டு வாங்க. சரி அழகு, வேற ஏதாச்சும் சொல்லு, வாங்கிட்டு வந்திருக்கேன். பாட்டி, நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டா? ஐயா வேண்டாம் மக்களே, நீ உள்ள போ, நான் போய் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வந்தாப்லயே இருக்கும்ல? சரி தாத்தா. அழகு, அந்த சின்ன பையன் கிடந்தல, அதை எடுத்துட்டு வா. பால், சிக்கன் மசாலா, அப்புறம் வேற ஏதாச்சும் இருந்தா பிள்ளைங்களுக்கு சாப்பிட பண்டை வாங்கிட்டு வரேன். சரிங்க, நான் எடுத்து தரேன். தாத்தா, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஆளு அணக்கமே இல்ல. எல்லாரும் ஆனா பின்னாடி இந்த மரத்தடி கிட்ட இருந்து தான் பேசிட்டு இருக்காவ. உங்க அத்தைங்க எல்லாம் துணியை காய போட்டு இருந்தாவ, பிள்ளைங்களும் அங்கதான் இருந்து பேசிட்டு இருந்தாலும் இருந்து. அப்படியா? சரி தாத்தா, அப்ப நான் அங்கேயே போய் பாக்குவேன். சரி மக்களே. இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு அந்த சுவானிக்கு.